போதி தர்மர் சீனாக்கு போகும்போது அவரை வரவேற்க யுவரசர் மற்றும் பண்டிதர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து புத்தரை ஃபாலோ பண்றவங்க. போதி தர்மர் வந்த உடனே இவர் கியூட்டா அழகா இருப்பாரு, இவர் சொல்றதெல்லாம் கேட்கலாம்னு நினைச்சு எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் பார்க்க கொடூரமா மீச தாடி தடி எல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமான ஆளா நின்னாரு. இருந்தாலுமே வந்து நிறைய பேர் அவருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யுவரசர் என்ன பண்ணாருன்னா, அவர் தனியா கூட்டு போய், நான் வந்து இங்க நிறைய மடாலயங்கள், நிறைய கோவில்கள், நிறைய புத்த பிச்சுகள் எல்லாருக்கும் நான் உணவளிச்சிட்டு இருக்கேன், நிறைய நல்லது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், அதனால என்ன கிடைக்கும்னு அவர்கிட்ட கேட்டாரு. போதி தர்மர் உங்களுக்கு வந்து நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, நீங்க புத்தரை ஃபாலோ பண்றவங்க எப்பயுமே ஆசைப்படக்கூடாது, அதனால உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து நிறைய கடமைகள்லாம் இருக்கு, நிறைய நல்லது செய்யறேன், மனசு சரியில்லை, எனக்கு மன அமைதி வேணும், ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாரு. போதி தர்மர் என்ன பண்றாருன்னா, மறுநாள் காலையில 4 மணிக்கு என் இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து மன அமைதியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி வரும்போது நீங்க யாரு கூடயும் வரக்கூடாது, தனியா வரணும், பாதுகாவல் எல்லாம் யாரும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டாரு. இப்படி வந்துட்டு இருக்கும்போது அவர் மனசுல ஒரே பயம். ஆள் பார்க்க பயங்கரமான ஆளா இருக்காரு, தடியெல்லாம் வச்சிருக்காரு, ஏதாச்சும் பண்ணிடுவாரான்னு பயம். இருந்தாலுமே ஒரு கான்பிடன்ட் இருந்துச்சு. அதனால 4 மணிக்கு போறாரு. போன உடனே அவரை பார்த்துட்டு வாங்கன்னு போதி தர்மர் கூப்பிட்டாரு. உட்கார சொல்லிட்டாரு. உட்காந்துட்டாரு. பெரிய தடி எடுத்துட்டு, நீங்க கண்ணை மூடுங்க, உங்களுக்கு மன அமைதி தரேன்னு சொல்லிட்டாரு. யாரா இருந்தாலும் காலையில 4 மணிக்கு இருட்டுல யாருமே இல்லாத நேரத்துல அவரு அந்த முரட்டுத்தனமான ஆள் பார்த்துட்டு கண்ணை மூட சொன்னா பயமா தான் இருக்கும். அவரும் அதே மாதிரி தான் பயந்தாரு. இருந்தாலும் 1% கான்பிடன்ட் அவர்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா என்ன மிஞ்சி போனா கொல்ல முடியும் ஒரு தாட் இருந்துச்சு. கண்ணை மூடுங்க, உங்க மனசு எங்க இருக்குன்னு தேடுங்க, அது தேடி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இந்த தடியாலேயே நான் சரி பண்ணிடுறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் கண்ணை மூடுறாரு, மனசு தேடுறாரு, எங்கெங்கெல்லாம் தேட முடியுமோ மனசுக்குள்ள உடம்புக்குள்ள ஃபுல்லா தேடுறாரு. மனசு கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 6 to 7 மணிக்கு சூரியன் உதயம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மனசு கிடைச்சிச்சான்னு போதி தர்மர் கேட்கிறாரு. இல்ல நீங்க வந்து தடியே இல்லாமலேயே என் மனசை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு இவர் கேட்கிறாரு. உண்மையிலேயே மனசுன்றது இல்லவே இல்லை, அது வந்து நம்மளா நினைச்சுக்கிறது தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து எதையுமே செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல விஷயம் செய்யறோம்னா எதையுமே எதிர்பார்க்காம தான் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு தெளிவா. அப்படி சொன்னவனே, உண்மையிலேயே நீ ஒரு நல்ல சீடன், என் கூட வந்து உட்காந்து ஒரே ஒரு சிட்டிங்லேயே உனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால நீ ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கிறோம்னா, மனசுன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை தேடினாலும் நீங்க கிடைக்காது, நீங்க வேணா தேடி பாருங்க. 2வது விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு நல்லது செய்யறோம்னா அது எதையுமே எதிர்பார்க்காம செய்யணும். நமக்கு செஞ்ச பலன் அது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு நாள், ஆனா அதை நம்ம எதிர்பார்க்காம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம மன நிறைவா இருக்கும் ஃப்ரெண்ட்.